குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? சொல்லுப்பா. நல்லா இருக்குப்பா. சொல்லுங்க. இந்த 4 to 5 மெடிடேஷன் பண்ணுவேன். திடீர்னு ஆகாஷ் ஞாபகம் வந்துச்சு. நேற்று ஒன்றும் இல்லை, இந்த பாரதி வந்து வந்து ஏதோ கனடாலேருந்து வந்துச்சு. எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணியிருந்துச்சு, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து இதுன்ட்டு. அப்போதான் பேர் பார்த்தோன்னே இந்த லக்ஷானிக்கா நான் வச்சேன். இந்த பேர் யார் வச்சானா 2 பேரும் நான் தான் வச்சேன். நாங்கள் இப்போ கனடாவில் சிட்டிசன் வாங்க போகிறோம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நான் பார்த்து வச்ச பேர் எல்லாமே ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாமே சாதாரண 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சவங்க எல்லாம் பெரிய லெவலில் வந்துட்டாங்க. ஆகாஷும் சூப்பரா தானே இருக்கான். அந்த ஆகாஷும் கத்தார் போறதுக்கான ஒரு ஏற்பாட்டுல இருக்கான். அதான் ஆகாஷ் டேனியல்னு வச்சேன். ஞாபகம் இருக்கான என்ன நம்பர்ல வச்சேன்னு எனக்கு தெரியல. நான் 20 வருஷம் எத்தனை வருஷம் சார் ஆகுது? 4 என்னவோ சொன்னேன்னு நினைக்கிறேன். பேர் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நான் பாத்துருவேன். அப்ப போட்ட ஆகாஷ் டேனியல் தான் பேரு ஞாபகம் இருக்கு. எத்தனை வருஷம் மறக்க மாட்டேன். நான் வச்ச பேர் தானே. ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா? நான் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளாவான்னு சொல்லி தானே சார் வச்சேன். இப்ப செவ்வாயில ஏதோ வச்சேன். நல்லா ஞாபகம் இருக்கு. பாப்பாவுக்கும் நான் தானே வச்சேன். ஆமா, பாப்பா நீ தாங்க. ரோஷினி சாதுரியா. ஆமா ஆமா, வித்தியாசமா அப்பா பேரு. எப்படி சார் இருக்கு? நம்ம ஃபேமிலியில ஆகாஷ்க்கு வச்சேன், ரோஷினிக்கு வச்சேன், அப்புறம் எங்க தங்கச்சி பொண்ணுக்கு ஆத்விக், பையனுக்கு ஆத்விக், அது ஒன்று வச்சேன். 3 நேம் எனக்கு. வெரி குட் வெரி குட். ஆகாஷ் எப்படி இருக்கான்? பொண்ணு எப்படி இருக்கு? சும்மா போட்ட விதை எப்படி இருக்குன்னு பாக்கிறதா கேக்குறேன். பேர் வச்ச பேர் எப்படி இருக்கு? ஒன்னும் இல்ல, ஆகாஷ் வந்து இப்ப MA முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு சென்னையில ஒரு நம்பர் 1 டென்னிஸ் அகாடமில கோச்சா போய் ஜாயின் பண்ணிட்டாரு. வெரி குட் வெரி குட் வெரி குட். அது இந்தியா லெவல்ல தானியா அகாடமி மாதிரி ஒரு அகாடமி, சுரேஷ் டென்னிஸ் சென்டர். இப்ப என்னன்னா அவனுக்கு வந்து ஒரு 80% ஒர்க் வந்து கத்தாருக்கு ஓகே ஆயிடுச்சு. நேற்று போன்ல பேசினான். வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் கொஞ்சம் இது நல்ல சென்டர்ல இருக்கும். இப்ப இந்த செப்டம்பர் வந்தா 1 இயர் ஆகுது இங்க போய் ஜாயின் பண்ணி. ஒரு வருஷம் இருந்தேன்னா நல்ல நேம் கிடைக்குமே அப்படிங்கிறேன். ஆனா அவன் போயிடுவான் போல இருக்கு. இல்லப்பா எனக்கு அங்க நான் இப்ப ரெசிம்லாம் அனுப்பி 80% ஓகே நம்ம எப்படி கற்பனை பண்ணி வச்சோமோ அந்த பேருக்கான வளர்ச்சி இருந்துச்சா சார்? அவனுக்கு பிரம்மாண்டமா ஸ்போர்ட்ஸ்லயும் மற்றதுலயும் பெருசா வந்துட்டான் அப்படிதானே? நான் வந்தான் அவனுக்கு சவுத் இந்தியா ஃபுல்லா சொன்னா தெரியும் அவனுக்கு இந்த ஃபீல்ட் டென்னிஸ். அப்படியா? அப்புறம் சரி பிளே நம்ம கேம்லயே போக முடியல என்பது கோச்சிங்ல மாத்திட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? இந்த பேரு பிரம்மாண்டமா சாதிப்பான், வேர்ல்டு ஃபேமஸ் ஆவான்னு சொல்லி தானே வச்ச ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எவ்வளோ அரபரப்பு எங்கேயோ சுத்தினாலும் பழச மதிக்க மாட்டேன். எனக்கு திடீர்னு காலைல ஞாபகம் வந்துச்சு. பாரதிங்கும் போது அந்த கனெக்டட் தானே, சாந்தி நகர் அண்ணா நகர்னு வரும்போது சாருக்கு ஒரு பெரிய எனக்கு ஆகாஷ் வச்சமே. ஆனா நேரில் கூட பார்த்ததில்ல. எப்படி இருக்கான்னு கேட்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டேன். நான் இடையிலேயே ஒரு வாட்டி போன் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா இந்த கன்னி ராசி எப்படி இருக்கு? கன்னி ராசிக்கு டைம் நல்லா இருக்கு சார். ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க சார். உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் சில விஷயங்கள் சொல்றேன், அதை செய்யுங்க. எனக்கு ஒரு 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 கேஸ் ஒண்ணு, அதாவது வந்து எப்படின்னா திடீர்னு இங்கிலீஷ் மாதிரி இருக்கு, திடீர்னு தள்ளுது போகுது. இந்த ஒரு 16ஆம் தேதி தானே சார் டேட் ஆஃப் பர்த்? ஆமா 16. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எல்லாமே. நீங்க ஜாதகத்தை நம்பிக்கை தான் எனக்கு அனுப்புங்க. ஜாதகம் இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு விடுங்க. நான் சில விஷயங்கள் சொல்றேன், அதை செய்யுங்க. நீங்க வந்து கிறிஸ்டின் அதுலயும் நம்ப மாட்டீங்க, இதுலயும் எல்லாருமே சொல்றாங்க கன்னி கொஞ்சம் நல்லா மாதிரி நல்லதான் சார் இருக்கு. நல்லதான் இருக்கு. கன்னிக்கு 11 குரு சூப்பரா இருக்கு. கன்னி டைம். நான் உங்களுக்கு கன்னி ராசி கிட்ட பலாம் அனுப்பிச்சு விடுங்களா? அனுப்பிச்சு விடுறேன் பாருங்களேன். நீங்க எதிர்பார்த்துருப்பீங்களோ எதிர்பார்க்க மாட்டீங்களோ, நான் வந்து ஒரு வித்தியாசமான ஆளு. பெருமைக்காக சொல்லல, வெளியில போன ஒரு வீடியோ உங்கள்கிட்ட படிச்ச பசங்கள்லயே இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா சுத்தி வந்தாலும் நான் தான். இன்னைக்கு வந்து பேர் சொல்ற மாதிரி அன்னைக்கு நீங்க அந்த விதையோட வீரியம் தெரியுமோ இல்லையா, நம்ம அந்த ஃபீல்டுக்கு வந்துருக்க வேண்டியது சார். பிசிக்ஸ் அப்படிலாம் வந்துடக்கூடாது. நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் எடுத்துட்டு அப்படி போயிருக்கணும். அது வந்து மாமா போட்ட ப்ரெஷர்ல சம்பந்தம்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து அதெல்லாம் எனக்கு வரவே இல்லை. ஆனா அதுல ஒரு பிளஸ் என்னன்னா, அந்த 2.5 வருஷம் லைப்ரரியில போய் உட்கார்ந்தேன். அந்த வளர்த்ததே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ புத்தகம். அதுதான் இப்ப எனக்கு பயன்படுது. அந்த 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 லைப்ரரி இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள அத்தனை புக்கும் சென்ட்ரல் லைப்ரரி இருக்குல்ல தஞ்சாவூர்ல. ஆமா லைப்ரரியே அசந்து போயிடுவோம். அவ்வளோ புக்கு படிச்சேன். அது அங்க அது ஒண்ணு ராஜா ஸ்கூல்ல வந்து அது ஒண்ணு, இன்னொன்னு சரஸ்வதி மகால்ல போய் படிச்ச ஜாதகம் தான் இன்னைக்கு நம்மளை வளர்த்து விட்டுச்சு.